கைமா உருண்டை பண்ண போகிறோம். அதுக்கு கைமா கொஞ்சம் வேக வச்சுட்டோம் 2 விசில். மட்டன் கைமா கொஞ்சம் வெட்டி இது வச்சுட்டோம். அடுத்தது கொஞ்சம் மஞ்சள் பொடி, சோம்பு, இஞ்சி பூண்டு கொஞ்சம், குருமிளகு, கடலை, மல்லித்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், பட்டை கிராம்பு பொடி 2, சின்ன வெங்காயம் 2 எல்லாம் போட்டு அரைச்சி இதையும் கொஞ்சம் அரைச்சா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கடலை கொஞ்சம் உடையாமல் இருக்கிறதுக்காக தான் கடலை சேர்த்துறோம். இப்போ அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வரோம். இப்போ மட்டன் கைமாக்கு 2 கொத்தமல்லி தழை போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். ஒரு இதெல்லாம் இப்போ போட்டு ஒரு அரைக்க போகிறோம். அரைச்சி மட்டனையும் சேர்த்து அரைச்சி உருண்டை பிடிச்சா தான் நல்லாயிருக்கும். அரைக்க போகிறோம். இது இப்போ நம்ம அரைச்சிட்டோம். அரைக்கிற போது கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா மட்டன் போடும்போது தண்ணி ஆயிரும், உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் இப்போ அரைச்சி வச்சுட்டோம். நீ இது எடுத்துகிட்டு மட்டன் போட்டு ஒரு அரைக்கணும். கொஞ்சம் ஒரு அடி அடித்தா தான் நல்லாயிருக்கும் மட்டன். ஏன்னா இதை ஒட்டின மசாலாவெல்லாம் ஒட்டிக்கி ஒரு அடி அடிக்கிறோம். தண்ணியே போடக்கூடாது, அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மட்டன் உட்காந்து ஒரு அடி அடிச்சிட்டோம். அந்த மசாலா கூட போட்டு எல்லாம் கலக்கணும். தேவையான உப்பு போட்டு கலக்க போகிறோம். தேவையான உப்பு போட்டு கலக்கணும். தேவையான உப்பு அளவாக போட்டு இதில் மசாலாவிலலாம் ஒட்டி இருக்குது. மிக்சியில் இதெல்லாம் ஒட்டி போட்டு நல்ல ஒரு கலக்கி வைக்கணும். உருண்டை பிடிச்சா நல்லா உருண்டையாக வரும். இப்போ உருண்டை இப்படியும் உங்களுக்கு எப்படி வேணுமா, எத்தோட சைஸ் வேணுமா அப்படி பிடிச்சி வைக்கலாம். கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? எண்ணெயில் போட்டு எடுக்கணும். இல்லைன்னா தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி ஊற்றிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டேஸ்ட்டே வராது. குழந்தைய பிரியமாக சாப்பிடுவாங்க. சாயந்தரம் இதுவும் கொடுக்கலாம். எது குழந்தைகளுக்கு உடம்புக்கு நல்லதோ அதெல்லாம் கொடுக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சிட்டோம். வடை சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி ஒவ்வொன்றா சுட்டு காட்டுறோம். பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றுறோம். கைமா செய்ய எண்ணெய் காஞ்சிருச்சு, கைமா உருண்டை போடுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கைமா உருண்டை ஒவ்வொன்றா போடணும். கொஞ்சம் எண்ணெய் தீயை கம்மி பண்ணிக்கணும். 5 போட்டு எடுத்துக்கலாம். சேர்த்து விட்றதுக்கு அதுக்கு வேணுமில்ல, அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். எண்ணெய் கம்மி பண்ணி கொஞ்சம் வேக விடணும். ஒவ்வொன்றா திருப்பி போடணும். ஏன்னா ரொம்ப நேரம் வந்ததுன்னா கருகி இருக்கையில், அதனால் திருப்பி போடணும். அப்படியே திருப்பி விட வேண்டியது ஸ்பூனில். வேகுது நல்லா செவக்கணும். கைமா ரெடி. மட்டன் கைமா ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ரெடி. மட்டன் கைமா ரெடி.